ஜாக்டோஜியோ சார்பில் தமிழ்நாடு முழுவதும் மாவட்ட போராட்டங்களை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். கடந்த சட்டமன்ற தேர்தலின் போது இன்றைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்துவோம் என்ற வாக்குறுதியை கொடுத்தார். இன்றைய போராட்டத்தை பொறுத்தவரைக்கும் நாம் 9 கோரிக்கைகளை வைத்து தோழர் மயில் அவர்கள் குறிப்பிட்டது போல 10வது கோரிக்கையாக பெட் என்கிற சுருத்தனம் கொண்டு சேர்த்தார். பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்துவதற்கு கமிட்டி எல்லாம் போட வேண்டிய அவசியமெல்லாம் இல்லை. ஒரே அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆர்டர் மூலம் பழைய ஓய்வூதிய திட்டத்திற்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள், அரசு ஊழியர்கள் சென்றுவிட முடியும். பொதுமுறைய கூடுதல் தலைமைச் செயலாளர் தலைமையில் ஒரு கமிட்டி அதற்கு கருத்து கேட்பு என்று கடந்த 18ஆம் தேதி தொடங்கிய ஒரு தொடர் நிகழ்வு. தமிழ்நாட்டில் எத்தனை சபை இருக்குன்னு தெரியும். அவ்வளோ 400-500 அமைப்புகள் கருத்துக்களை எல்லாம் வாங்கிக் கொண்டிருக்கிறார்கள். நம்மை பொறுத்த வரைக்கும் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அது எப்படி இருக்கிறதோ அப்படியே மீள கொண்டு வர வேண்டும் என்பதுதான் என்னுடைய கோரிக்கை. நாளைய தினம் இந்திய குடியரசு துணைத் தலைவருக்கான தேர்தல் நடைபெறும். தமிழ்நாட்டிலிருந்து ஒரு வேட்பாளர், ஆளும் தேசிய ஜனநாயக முன்னணியினுடைய வேட்பாளராக தமிழ்நாட்டிலிருந்து ஒரு தமிழருக்கு நாங்கள் குடியரசு துணைத் தலைவர் வாய்ப்பை கொடுத்திருக்கிறோம் என்று சொல்லிவிட்டு தமிழ்நாட்டினுடைய பெரும்பாலானோர் சாப்பிடுகிற இட்லிக்கு ஜிஎஸ்டி போட்டவர்கள். குடியரசு துணைத் தலைவர் தேர்தல் அதற்குள் நான் செல்ல வேண்டும். இந்த தேர்தல் நடந்தது எதற்காக, நடக்கப் போவது? நம்முடைய முன்னாள் குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் கடந்த ஜூலை 21ஆம் தேதி திடீரென ராஜினாமா செய்தார். திடீரென எதிர்கட்சிகள் எல்லாம் துணைத் தலைவர் எங்கே, துணைத் தலைவர் எங்கே என்றெல்லாம் கேட்டுக் கொண்டிருக்கிறார். பேரபோட் சரியில்லை என்று பேசிக் கொண்டிருக்கிறார். கடந்த மாதம் ஆகஸ்ட் மாதம் 28ஆம் தேதி அவர் ஒரு அப்ளிகேஷன் கொடுத்திருக்கிறார். ராஜஸ்தான் அசம்பிளி செக்ரட்டரி 1993 முதல் 98 வரை நான் இந்த சட்டப்பேரவையினுடைய உறுப்பினராக இருந்து 2019ஆம் ஆண்டு வரைக்கும் நான் பெற்றுக் கொண்டிருந்த சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கான ஓய்வூதியம் 2019 நான் மேற்கொண்டு ஆளுநராக மாறிய பின்னால் அது நிறுத்தப்பட்டது. நான் 3 ஆண்டு காலம் அங்கே மேற்கொண்டு ஆளுநர், அதற்கு பின்னால் ஒரு 3 ஆண்டு காலம் இந்தியாவினுடைய குடியரசு துணைத் தலைவராக இருந்துவிட்டு ஜூலை 21ஆம் தேதி ராஜினாமா செய்திருக்கிறேன். எனவே எனக்கு சட்டப்பேரவை உறுப்பினருக்கான ஓய்வூதியம் வழங்க வேண்டும் என்று ஒரு விண்ணப்பம் அளிக்கிறேன். எவ்வளவு பென்ஷன்? ராஜஸ்தான் அசம்பிளி 35,000 பென்ஷன். 70 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணா அடிஷனல் 20,000, 3,500 பிளஸ் 3,500, 7,000, 35,000, 42,000. 2,000 ரூபாய் கொடுக்கிறீர்கள். 33 ஆண்டு காலம் வேலை பார்க்கிறோம். குறைந்தபட்சம் 9,000 பென்ஷன் கொடு என்று நான் கேட்டுக்கொண்டேன். 30 ஆண்டு காலம், 35 ஆண்டு காலம் பணியாற்றிய பின்னால், ஓய்வு பெற்ற பின்னால் எங்களுடைய 50% பென்ஷன் அதை கொடுங்கள் என்று நாம் கேட்டுக்கொண்டோம். ஆனா 42,000 ரூபாய்க்கு அப்ளிகேஷன் கொடுத்திருக்கக்கூடிய ஜெகதீப் தன்கருடைய அந்த டேட்டாவை எல்லா தோழர்களும் எடுத்தார்கள். இந்தியாவினுடைய குடியரசுத் தலைவர் துணைத் தலைவராக இருந்து ஓய்வு பெற்றால் 2 லட்சம் ரூபாய் பென்ஷன், 2 lakhs. அவருக்கு ஒரு வீடு ஒன்று வழங்கப்படும். டைப் 8 பங்களா. தூத்துக்குடிக்குள்ள நான் விசாரிச்சேன், எங்க டைப் 8 இருக்கா அப்படிங்கிறது. ஒரே ஒரு டைப் 7 இருக்கு அப்படின்னு சொல்லுங்க. வஉசி துறைமுக கழகத்தினுடைய சேர்மன், அவரோட வீடு டைப் 7. இவருக்கு டைப் 8 வீடு எங்க கொடுப்பாங்கன்னா நியூ டெல்லியில
லெட்யூன்ஸ் ஏரியா அப்படின்னு சொல்லி அதான் பிரெஸ்டீஜியஸ் ரெசிடென்சியல் ஏரியா. அந்த லெட்யூன்ஸ் எப்படி அந்த பேர் வந்ததுன்னா, எட்வின் லெட்யூன்ஸ் அவர் தான் இந்தியாவினுடைய ஒரு ஆர்கிடெக்ட். இந்தியா கேட் உட்பட ராஷ்டிரபதி பவன் உட்பட இந்த கட்டுமான பணிகளில் பணியாற்றிய எட்வின் லெட்யூன்ஸ் பேர்ல தான் அந்த பிரெஸ்டீஜியஸ் ஏரியா. எத்தனை ஸ்கொயர் ஃபீட் வீடு? 8500 ஸ்கொயர் ஃபீட் வீடு. வீடு மட்டும் 8500 ஸ்கொயர் ஃபீட். 6 பெட்ரூம், சுத்தி லான், 24 hours சிசிடிவி கவரேஜ், 24 hours செக்யூரிட்டி அரேஞ்ச்மெண்ட். இது போக ஜக்தீப் தன்கருக்கு ஒரு பர்சனல் செக்ரட்டரி, ஒரு அடிஷனல் பர்சனல் செக்ரட்டரி, ஒரு பிஏ, ஒரு டாக்டர், ஒரு நர்சிங் ஆபீசர், 4 பர்சனல் அட்டெண்டன்ஸ். இவ்வளவு பேர் இருப்பாங்க. 2 லட்சம் ரூபாய் பென்ஷன் வரும். இந்த ஏற்பாடு எல்லாம் இருக்கும். அவர் ஏற்கனவே இன்னொரு பென்ஷன் வாங்கி கொண்டிருக்கிறார். 89 ஜனவரியில இருந்து அவர் பார்லிமெண்ட் மெம்பர் ஆகி சந்திரசேகர் மினிஸ்ட்ரியில அவர் பார்லிமெண்ட் அஃபேர்ஸ் மினிஸ்டரா இருந்தார். அந்த பார்லிமெண்ட் மெம்பருக்கான எக்ஸ் பார்லிமெண்ட் மெம்பர் பென்ஷன் அது ஒரு 31,000 ரூபாய் வாங்கிக் கொண்டிருக்கிறார். ஒருவேளை இவர் இறந்து போனால் அவருடைய மனைவிக்கு டைப் 7 பங்களா வழங்கப்படும். இதெல்லாம் பார்க்கும்போது அப்ப வெஸ்ட் பெங்கால் கவர்னரா இருந்த பீரியடுக்கு ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு பார்த்தா, இவர் ஒரு செக்ரட்டரியல் ஸ்டாஃப் வச்சுக்கலாம், 25,000 ரூபாய் சம்பளத்துக்கு வச்சுக்கலாம். இவ்வளவு உரிமைகளும் இருக்கக்கூடிய ஜக்தீப் தன்கர் ராஜஸ்தான் மாநிலத்தில் வழங்கக்கூடிய 42,000 ரூபாய்க்கு அப்ளிகேஷன் கொடுத்து அப்ளிகேஷன் பரிசீலனை சாங்ஷன் பண்ணிடுவோம். கட்டாயம் சாங்ஷன் பண்ணுவோம். நிச்சயமாக நம்ம சட்டத்தின் முன்னால் அனைவரும் பண்ணணும் இல்லையா? பிஃபோர் கான்ஸ்டிடியூஷன் இல்லையா? எல்லா பத்திரிகைகள்ல பல பத்திரிகைகள் எப்படி கணக்கு போடுறாங்கன்னா 1 man 3 pensions. இவர் எந்த கட்சியில் இருக்கிறாரோ அந்த கட்சி தான் ஆட்சியில் இருக்கிற போது இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் யாருக்கும் பென்ஷன் கிடையாது என்று சட்டம் இயற்றினார். சட்டம் இயற்றுபவர்கள் எல்லாம் சௌகரியமாக 1 பென்ஷன், 2 பென்ஷன், 100 பென்ஷன் என்று வாங்கிக் கொண்டிருக்கிறார். நாம் தமிழ்நாடு முதலமைச்சரிடம் கேட்கிறோம், நீங்கள் கொடுத்த வாக்குறுதி மட்டுமல்ல, இட்ஸ் அவர் லெஜிட்டிமேட் ரைட். நாம இப்ப 10% ஃபார் என்ன ஸ்கீம் கொடுக்கிறோம்? 10% ஃபார் கான்ட்ரிபியூட்டரி. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஸ்கீம் நியூ பென்ஷன் ஸ்கீம் ஆர் யூனிஃபைட் பென்ஷன் ஸ்கீம் ஆர் கான்ட்ரிபியூட்டரி பென்ஷன் ஸ்கீம் என்ன ஸ்கீம்? டெக்னிக்கலி நோ பென்ஷன் ஸ்கீம். இதுவரைக்கும் 1 பைசா கூட பென்ஷனா கொடுக்கல. ஆனா அந்த ஸ்கீமுக்கு பேரு பென்ஷன் ஸ்கீம். எனவே தான் சொல்றோம், தமிழ்நாடு கவர்மெண்ட் சொல்றோம், இப்ப நீங்கள் வைத்திருக்கக்கூடிய பெயரில் இருக்கக்கூடிய சிபிஎஸ் அக்கௌண்ட் ஹோல்டர்ஸ் எல்லாத்தையும் அவர்களுடைய டெபாசிட்டை நீங்கள் ஜிபிஎஃப் அக்கௌண்டா கன்வெர்ட் பண்ணுங்க. பென்ஷன் என்று நீங்கள் இனமாக தரவில்லை. ஜிபிஎஃப் என்று ஒன்று இருந்தால் அதற்கு 12% கான்ட்ரிபியூஷன் நாங்கள் செலுத்தினால் as employees contribution employer should deposit equal and contribution 12% கொடுக்கணுமா இல்லையா? அதாவது பெர்மனன்ட் ஆக்ட். அந்த 12% இருந்துதான் நாங்கள் பென்ஷனையும் கிராஜுவிட்டியை பெற்றுக் கொண்டிருக்கிறோம். 1972 கிராஜுவிட்டிஸ் ஆக்ட், அதை மீறி நீங்கள் சட்டவிரோதமாக கிராஜுவிட்டியை பறித்திருக்கிறீர்கள். எனவே கிராஜுவிட்டி வழங்கப்படும். இந்த அக்கௌண்ட் எல்லாம் ஜிபிஎஃப் அக்கௌண்டா கன்வெர்ட் பண்ணுங்க. கவர்மெண்ட் கான்ட்ரிபியூஷனை நீங்க வச்சுக்கல. ஓட்டு பென்ஷன் ஸ்கீம் முழுமையாக அமல்படுத்த வேண்டும் என்பதுதான் நம்முடைய கோரிக்கை. இந்த கோரிக்கையை நிறைவேற்றுவதற்கு கமிட்டி எல்லாம் தேவையில்லை. ஏற்கனவே நிறைவேற்றப்பட்டுக் கொண்டிருந்த திட்டம், ஏற்கனவே இருக்கக்கூடிய சட்டங்களின் மூலம் அமல்படுத்தப்பட்டுக் கொண்டிருந்த ஒரு திட்டம்
இப்பவும் சிபிஎஸ் சொந்தம் என்றாலும் பிஎம்ஆர்டிஏ மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்கில் நாம் கையெழுத்திடாது. 4 மாநிலங்கள் அமல்படுத்தியாச்சு. ராஜஸ்தான், சத்தீஸ்கர், இமாச்சல் பிரதேஷ், ஜார்க்கண்ட். அவர்களுக்கு என்ன பிரச்சனை என்று சொன்னால், நீங்க டெபாசிட் பண்ண பணத்தை பிஎம்ஆர்டிஏல இருந்து அங்க என்ட்ரி மட்டும்தான், எக்ஸிட் கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. யூனியன் கவர்மெண்ட் மிகப்பெரிய மோசடி கம்பெனியை விட மிகப்பெரிய மோசடிக்காரர்களாக இருப்பதால் தான் அந்த பிரச்சனை. அவர்கள் அதற்காக ஃபைட் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். நமக்கு அந்த பிரச்சனையும் இல்லை. பிஎம்ஆர்டிஏ மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்கில் கையெழுத்திடாத சூழ்நிலையில் தமிழ்நாட்டில் பழைய ஓய்வூதிய திட்டம் அமல்படுத்தப்படுகிறது என்கிற ஒற்றை உத்தரவு போது 200 சங்கம் 300 சங்கம் அழைத்து பேச வேண்டியதில்லை. நம்முடைய அடிஷனல் சீஃப் செக்ரட்டரி உட்பட கமிட்டி மெம்பர்ஸ் உட்கார்ந்து விவாதிக்க வேண்டியதில்லை. ஒரு அறிக்கை கொடுக்க வேண்டியதில்லை. அந்த அறிக்கையை வெளியிடு என்று சொல்லி ஒருவேளை நாம் போராட வேண்டிய தேவையில்லை. செப்டம்பர் 30 தெரிவித்திருக்கிறார். எனவேதான் நாம் முடிவு செய்திருக்கிறோம். அக்டோபர் மாதம் 8ஆம் தேதி கூடுகிற ஜாக்டோஜியோ மாநில ஒருங்கிணைப்பாளர் கூட்டத்தில் நாம் முடிவு செய்வோம். பழைய ஓய்வூதிய திட்டம் மீண்டும் அமல்படுத்தப்படும் என்ற உத்தரவு வரவில்லை என்று சொன்னால் அது வெறும் பெருந்திறன் முறையீட்டு போராட்டமாக மட்டும் இருக்காது. தமிழ்நாட்டில் அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் பணிகளை நிறுத்தினால் அது தெரியட்டும். உங்களுடைய ஸ்டாலின் நடந்தது 15 டிபார்ட்மெண்ட் 46 ஸ்கீம். உங்களுடன் ஸ்டாலின் என்று நீங்கள் அறிவிக்கலாம். மக்களுடன் ஸ்டாலின் என்றால் நாங்கள் கொண்டு சேர்த்தால்தான். நாங்கள் தான் இருக்கோம் கொண்டு போய் கொடுக்கிறோம். தூத்துக்குடியில் 24,000 அப்ளிகேஷன் பண்ணிருக்கோம். 24,000 அப்ளிகேஷன் பண்ணிருக்கோம். சண்டே கிடையாது, சாட்டர்டே கிடையாது. சங்கம் ஒரு முடிவு செய்திருக்கிறது. 5:45 வரைக்கும் தான் வேலை பார்த்தோம். ஒர்க்கிங் ஹவர்ஸ் என்ன 5:45 வரைக்கும் தான் வேலை செய்வோம் என்று போராட்ட அறிவிப்பு வெளியிடக்கூடிய சூழ்நிலையில் சனி இல்லை, ஞாயிறு இல்லை, விடுமுறை இல்லை, வேலை நேரம் இல்லை என்று வேலை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அரசாங்கத்தினுடைய திட்டங்களை எல்லாம் கொண்டு சேர்க்கிற பணிகளை செய்து கொண்டே இருக்கிறோம். வரிசையா ஸ்கீம். அடுத்து நலன்காப்பு சாலை, ஏராளமான ஸ்கீம். எல்லா திட்டங்களையும் இருக்கிற சொற்ப ஊழியர்களை வைத்துக் கொண்டு அமல்படுத்துபவர்கள் அரசு ஊழியர்களும் ஆசிரியர்கள். மிகப்பெரிய போராட்டம் எல்லாம் அறிவிக்க வேண்டாம். எல்லா கூட்டங்களிலும் நாம் பேசுகிறோம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசு ஊழியர்கள் ஒரு நாள் 24 hours தங்களுடைய சொந்த செலவில் வாங்கி வைத்திருக்கிற, தங்களுடைய சொந்த வருமானத்தில் இருந்து டேட்டா போட்டுக் கொண்டிருக்கிற, தங்களுடைய சொந்த வருமானத்தில் இருந்து ரீசார்ஜ் செய்து கொண்டிருக்கக்கூடிய எல்லா மொபைல் போனையும் சுவிட்ச் ஆஃப் பண்ணினால் தமிழ்நாடு அரசாங்கம் சாப்பிட்டு இந்த சேலஞ்சு தமிழ்நாடு கவர்மெண்ட் ஏற்றுக்கிறது இல்லையா? செல்போன்ல சுவிட்ச் ஆஃப் கூட பண்ண வேண்டாம். அபிஷியல் வாட்ஸ்அப் குரூப்பில் இருந்து வெளியேறுவது என்கிற முடிவை நாங்கள் எடுத்தோம் என்றார். எந்த திட்டம் அது? அங்க போய் போட்டா போடு, அந்த மேப்பை போடு, இந்த மேப்பை போடு, இதெல்லாம் இல்லை. இதெல்லாம் செய்து கொண்டிருக்கிறோம். 3 ஒரு எண்ணிக்கை கூட அரசு அலுவலகங்களில் வேலையில் ஆளுங்கள். அவ்வளவு திட்டங்கள் எல்லா சுமைகளையும் சுமந்து வேலை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அரசு ஊழியர்களாக இருப்பதால், ஆசிரியர்களாக இருப்பதால் இதில் ஒரு சமூக பாதுகாப்பு இருக்கிறது என்கிற காரணத்திற்காக இவ்வளவு வேலையும் செய்து கொண்டிருக்கிற போது எங்களுடைய வாழ்வாதாரத்தை, எங்களுடைய சமூக பாதுகாப்பை நீங்கள் கேள்வி கேட்பீர்கள் என்று சொன்னால் 8ஆம் தேதி நாங்கள் முடிவு செய்வோம். அதான் 8ஆம் தேதி நாங்கள் முடிவு செய்தால் தமிழ்நாட்டில் ஜாக்டோஜியோ போராட்டத்தை அறிவித்து தொடங்கினால் அது ஒரு காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டம் என்கிற அளவிற்கான போராட்டமாக நாம் நடத்துகிற போது தமிழ்நாட்டினுடைய பொதுமக்களுக்கு வரக்கூடிய பாதிப்புகளுக்கு அது ஜாக்டோஜியோ பொறுப்பல்ல, தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய அலட்சிய போக்குதான் எங்களை போராட்டத்திற்கு தள்ளியது என்பதையும் நாங்கள் பொதுமக்கள் மத்தியில் அம்பலப்படுத்துவோம் என்கிற எச்சரிக்கையோடு இந்த பெருந்திரள் முறையீட்டு போராட்டத்தில் பங்கேற்க உள்ள அனைவருக்கும் வாழ்த்துக்களை நன்றியை தெரிவித்து தமிழ்நாடு அரசாங்கத்திற்கு ஜாக்டோஜியோவினுடைய 10 கோரிக்கைகளை பேச்சுவார்த்தை மூலம் நீங்கள் நிறைவேற்ற வேண்டும். நிறைவேற்றவில்லை என்று சொன்னால் திட்டமிட்டபடி நாங்கள் போராட்டத்தை தொடங்குவோம் என்று அறிவித்து நிறைவு செய்கிறேன்.